வணக்கம். நேற்று நான் ஒரு நிகழ்வு சந்தித்தேன். அது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தை கொடுத்துச்சு. ஸோ அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. பகிர்ந்துக்கணும் அப்படின்றத விட ஒ குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு குடும்பங்கள் மட்டும் இல்லை, இப்போ நண்பர்கள் இருக்கும், நட்பு வட்டங்கள் இருக்குது, உறவுகள் இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டைகள் வர்றது சகஜம்தான். ஆனால் அந்த சண்டைகளை வந்து வளர விடாமல் அப்பைக்கப்போ அந்த சண்டையை வந்து நம்ம பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நேற்று நானும் என்னோடய நண்பர் ஒருத்தவங்களும் வந்துட்டு ஒரு டீ கடையில் டீ ஷாப் அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஃபேமிலி டீ கடைக்கு வந்தாங்க. ஒரு குட்டி பையன் ஒரு ஒரு 4 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு. அந்த அம்மா அவங்க அப்பா வண்டியில் வந்தாங்க. வந்துட்டு டீ கடைக்கு வந்தோடனே ஏதோ ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் ஆர்டர் பண்ணி ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் கூட இல்லை. அவருக்கு வந்து அவங்க கடைக்காரவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்துக்குள்ள, அதாவது கணவன் மனைவி இருவருக்குள்ளேயுமே வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு இருந்திருக்கும் போல். இங்கே கடைக்காரவங்களும் வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னது தான் தாமதம். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, கோபத்தில் கிளம்பிட்டாரு. சரி, நான் அவரு கிளம்புறாரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அவர் வண்டி எடுத்து பைக்கில் வந்திருந்தாங்க. அவர் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அம்மா அந்த பையனை தூக்கி வண்டியில் உட்கார வைக்க போகிற டைமில் ஒரு பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதை பார்க்குற அவங்க சுற்றி இருந்த பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக். இது ஆனால் ஆக்சுவலாக நான் இதை பார்க்கவே இல்லை, என்னோட நண்பர் தான் பார்த்தாப்புல. ஆனால் எனக்கு பார்க்கும்போது இது அப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இது, இந்த மனுஷர் வந்து அந்த பச்சை குழந்தைய இப்படி விட்டுட்டு போகிறாரு அப்படி சொல்லவும், எனக்கு அப்போ தான் என்ன அங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதே எனக்கு யூகிக்க முடியுது. இவங்க எல்லாம் வந்தது தெரியும். நான் அந்த குழந்தை வந்தோடனே அந்த குழந்தைகிட்ட நான் இது ஹாய்லாம் சொல்லிட்டு சும்மா இது பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க போய் உட்காந்தது தான் தெரியுமா, அதுக்குள்ளே எப்படி போனாங்க. அந்த ஒரு 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 2 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதில் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம். திரும்ப அவர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த அம்மா வந்து குழந்தைய கூட்டிகிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டு என்னது இது, சின்ன குழந்தைய வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு போகிறாரு, என்னதான் சண்டை இருந்தாலும் இப்படியா வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலுமே அது எனக்கு பார்க்கும்போது அந்த பைக்கில் உட்கார போகிற அந்த பையனோட மனநிலை, அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த அந்த பெண்ணோட மனநிலையும் எப்படி இருந்திருக்கும் யோசிக்கும்போது உண்மையிலுமே நமக்குள்ளே இருக்கிற கோபங்கள் வந்து அந்த கோபங்கள் வந்து பிறரை எப்படி காயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமலே நம்ம எல்லாருமே சில இடங்களில் வந்து கோபத்தை அப்படியே காமிச்சிடுறோம். சில கோபங்களை வந்து தனிப்பட்ட முறையில் காட்டுறது தான் ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் முன்னால் இது அவங்க வந்து ஒரு கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு சண்டை, அந்த ஒரு இதில் பண்ணினா கூட சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன ஒரு இது இருக்கு, மற்றவங்களை விடுங்க, அந்த ஒரு பெண் என்ன நினச்சிருப்பாங்க, அந்த குழந்தை என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப அது மனசை போட்டு உறுத்திட்டே இருந்தது. இதை ஏன் நான் இப்போ சொல்ல வரேன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் எவ்வளோ ஒரு டிராஃபிக் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இந்த டிராஃபிக்கில் நிறைய பேர் வந்து 2 வீலரில் போகிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயங்கர சண்டை வளர்த்துக்கிட்டே போகிறாங்க. அந்த சண்டையில் எனக்கு என்ன பயம்னா, ஒன்றும் சொல்லப்போனால் எனக்கு அந்த 2 வீலரில் வந்து உட்காந்துட்டு போகிறதே வந்து ரொம்ப பயமான விஷயம். அது ரொம்ப பயப்படுவேன். எனக்கு ஸோ பயம் இருந்துகிட்டு இருக்கும். பெண்களும் சரி, அந்த ஆண்கள் ஓட்டிகிட்டு போகிறாங்க, இருக்கிற டிராஃபிக் வேறு, இவங்க ஈக்குவலாக 2 பேருமே சண்டை வாதம் போட்டுட்டு போகிறாங்க. எனக்கு என்ன பயம்னா, இவங்க சண்டை போட்டுட்டு போய் எங்கேயாவது யார் மேலேயாவது விட்டுருவாங்களோன்னு எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் தான் இருக்கும். அதில் தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சண்டை ஆரம்பிக்கும் போது யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த இடத்துல அமைதியாக அதுவும் ரோட்டில்
ஒரு வண்டியில் போயிட்டுருக்கும்போது நீங்கள் ஒரு பக்கம் சத்தமாக பேச ஒரு பக்கம் அவர் சத்தம் போடுறது ரோட்டில் இருக்க எல்லாருக்குமே கேட்கும். அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு நிறைய பேர் போகிறத நான் பார்த்துருக்கேன். அப்படி சண்டை போடும்போது இவங்களும் பெண்களும் வந்து அதை வளர்க்குற மாதிரி அதிகமாக திரும்ப இவங்களும் சண்டை போடும்போது எனக்கே அது ஐயோ யாராவது ஒருத்தர் அமைதியாக இருந்த அளவுக்கு அந்த சண்டைக்கான ஒரு இது அந்த கோபத்தில் அந்த மனம் அந்த கோபம் அதிகமாகும்போது வண்டி அவங்க வேற எங்கேயாவது விட்டுட மாட்டாங்களா அப்படின்னு இவங்களாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், அவங்களாவது சரி வண்டி ஓட்டுறோமே அப்படின்னு சொல்லி அவங்களும் அமைதியாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு போகிறவங்களுக்கு பார்க்கும்போதுல எனக்கு உண்மையிலுமே நான் ரொம்ப பயப்படுவேன். ரோட்டில் நமக்கு நடந்து போகிறது, ஏன்னா டூ வீலர்காரவங்க எங்கேருந்து எப்படி வராங்கன்னே தெரியாது. ரோட்டில் சென்னை ரோட்டில் நடக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலுமே ரோடே கிடையாது. நடக்கிறவங்களுக்கு ரோடே கிடையாது. இது வாகனங்களில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் சென்னை ரோடு அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. இதில் இவங்க வேற இப்படி சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு அது போகும்போது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம் சண்டையோட அந்த கோபத்தோடு போகிறதுன்றது வந்து அது ரொம்ப யாருக்குமே பாதுகாப்பாக இல்லாத ஒரு சூழல். அதனால் தயவுசெய்து கோவங்களை அந்த நிமிஷம் உடனே தீர்த்துருங்க. ரொம்ப வளர்த்துட்டு ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது யாருக்குமே நல்லதில்லை. உண்மையிலுமே ஏன்னா கோவப்படுறவங்களுக்கும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும். கோவப்படும் போது நமக்குள்ளேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே. அன்புக்காக எதை வேணாலும் விட்டு கொடுத்து போகலாம். ஸோ அதனால் நன்றி, வணக்கம்.